ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னால் ஒரு சின்ன மேட்ருக்கு பேச நேற்று இன்ஸ்டாவில் ஒரு பையன்கிட்ட பேசினேன். அவன் நம்ம ஸ்டோர்லேருந்து டிஷர்ட் வாங்கினதா சொன்னான். எனக்கே ஷாக் தான், ஏன்னா ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. யாருமே வாங்க வேணாம் தான் நான் சொல்லுவேன். அந்த ஸ்டோரை க்ளோஸ் பண்ணுறக்கு எப்படின்னு தெரியல. அதெல்லாம் தாண்டி எனக்கு டைமும் இல்லை. நான் இன்னும் சில விஷயங்கள்லாம் மாடிஃபை பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். பட் எதுக்குமே டைம் ஒதுக்க முடியல. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நான் அந்த ஸ்டோரை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் யாருமே போய் அதில் எதுவும் வாங்காதீங்க. அதில் ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப ஹையாக இருக்குது. அப்புறம் இந்த எபிசோடுக்கு அப்புறம் இன்னும் ஒரு எபிசோட் தான் இருக்குது. இப்போ நருட்டோ எக்ஸ்பிளனேஷன் இல்லாம பர்சனலா நருட்டோ பார்த்து கம்ப்ளீட் பண்றான்னா திரும்ப நருட்டோக்கே போயிருப்பேன். முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன், ஸ்கிராச்ல இருந்து. பேசாம பொருட்டோ ஒன் பீஸ்னு போறக்கு திரும்ப நருட்டோக்கே வந்துடலாமான்னு தோணுது. சரி, இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோட நருட்டோ ஷிப்புடன் சீசன் 21 எபிசோட் 499 பார்க்க போறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ககாஷியை காட்டுவாங்க. தடுமாற்றமாவே இருக்குன்னு பாரு. ஷீஷனே லாட் ககாஷி என்னாச்சுன்னு கேட்பா. ககாஷி, லாட் சொல்லாத, நான் அன்னைக்கு இந்த வெட்டிங் கிஃப்ட் கொடுக்க சொல்லி மிஷன் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? அதை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நான் தான் அசஸ் பண்ணணுமான்னு கேட்பாரு. ஷீஷனே கண்டிப்பான்பா. டான் சவுண்ட் கொடுக்கவும் ககாஷியும் சவுண்ட் கொடுப்பாரு. ககாஷி கீபா அண்ட் ஷீனோட கிஃப்டான ஹனிவனை பார்த்துட்டு ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு நல்ல கிஃப்ட் தான் பாரு. ஷீஷனே டீம்மேட் மெனக்கெட்டிருப்பாங்க போலன்பாங்க. அப்புறம் டின்னருக்கான சர்டிஃபிகேட், ஹனிமூனுக்கு ஹாட் ஸ்பிரிங் வெக்கேஷன் தாட்ஃபுல்லா யோசிச்சிருக்காங்கன்னு ககாஷி சோஜி ஷிகமாரு அப்படி யோசிச்சதுன்னு இருக்குன்னு பாரு. ஷீஷனே பொண்ணுகள கியூட்டான கிஃப்ட்ஸ் வாங்கி இருக்கதா சொல்லுவாங்க. ககாஷி கியூட்டா தான் இருக்கு, ஆனா இதை பாருன்னு பாரு, காயன் லியோட கிஃப்ட் இருக்கும். ஷீஜ்னே வாய பொளந்துருவா. ககாஷி நம்ப முடியல. கூடவே கோன ஹேமரவும் வீடியோவை ப்ரெப் பண்ணலின் பாரு. ஷீஜ்னே அப்படின்னா இவங்களதான் வேலை செய்யறதுக்கு ரிசப்ஷன்ல விடணும் போலன்பாங்க. ககாஷி நான் கிஃப்ட்ஸ் அசஸ் பண்ணி பார்த்ததுல இவங்க 3 பேர்த்த தான் அப்படி விடலான்னு தோணுது. ஆனா அது சரியா இருக்குமான்னு கேட்பாரு. இந்த இடத்துல தி அவுட்கம் ஆஃப் தி சீக்ரெட் மிஷன்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ககாஷி மனசு குழம்பி போய் வெளியே நடந்து போறப்ப ஹினாட்டா வழியில பார்த்துட்டு ககாஷி சென்சென்பா. தலைவன் ஜெர்காய் ஹினாட்டா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்னம்மா இங்கேன்னு கேட்பாரு. ஹினாட்டா நாங்க கேர்ள்ஸ் மீட்டப் பண்ண போறோம்பா. ககாஷி சிங்கிள் பொண்ணா, கடைசியா பொண்ணுகளோட கேதர் ஆகுறியா? அப்புறம் நருட்டோ என்ன பண்றான்னு கேட்பாரு. ஹினாட்டா அவன் ஓகே தான்ட்டு, நீங்க எங்க போறீங்கன்னு கேட்பா. ககாஷி ஒரு குட்டி தூக்கம் போடன்பாரு. ஹினாட்டா அப்படியா, பாதர் பண்ணதுக்கு சாரின்ட்டு அப்புறம் பார்க்கலான்ட்டு போவா. ககாஷி எப்படி உண்மையா மறைச்சிட்டு ரிலீஃப் ஆவாரு. இச்சிராக்குள்ள காட்டுவாங்க. இருக்கோ டெப்ரஸ்டா அதை பார்த்துட்டு டியூச்சி இருக்கோ என்னாச்சு, ராமன் நல்லா இல்ல என்னன்னு கேட்பாரு. இருக்கா இல்ல அது எப்பவும் போல டெலிஷியஸா தான் இருக்குன்னு பாரு. கோன ஹேமரும் நீங்க எங்க இருக்கீங்களான்ட்டு வருவான். என்னடான்னு கேட்பாரு. கோன ஹேமரும் இங்க பாருங்க, உங்களோட கங்க்ராச்சுலேட்டரி மெசேஜ் கொடுக்கணும், இல்லனா என்னோட வெட்டிங் கிஃப்ட் நான் எதை கொடுக்க, அது கம்ப்ளீட் ஆகாதுன்பா. இருக்கா ஆமான்லன்பாரு. டியூச்சி அதை நினைச்சுதான் வருத்தப்படுறேன்னு கேட்பாரு. கோன ஹேமரு வேதனை பட்டதெல்லாம் போதும், தயாராகுங்க நான் ரெக்கார்ட் பண்றேன்பான். இருக்கா இருன்பாரு. பண்ணுங்களேன்ட்டு கோன ஹேமரு டேபிளை தட்டி கோவப்படுவான். டியூச்சி கோன ஹேமர் சொல்றதும் சரி, எப்படி ஒரு மனுஷனால கங்க்ராச்சுலேட்டரி மெசேஜ் கூட சொல்ல முடியாம இருக்கும், நீங்க நருட்டோவோட டீச்சர்ன்ட்டு டேபிளை தட்டுவாரு. இருக்கவும் டேபிளை தட்டிட்டு அதுதான் ரீசனேன்பாரு. பவுல் விழுந்து உடையும். கோன ஹேமரு அதுவான்பான். இருக்கா காசைக்காக இதுக்கு முன்னால சொன்னதுதான் உறுத்துதுன்பாரு. காரா சொல்லியிருப்பான் இல்லையா, நான் காசைக்காகவா இல்லாம அவன் ஃப்ரெண்ட் அவனை ஹானர் பண்ணுவான்னு. அந்த வகையில நான் நருட்டோக்கு எந்த ரோல்ல பிளே பண்றதுன்னு தான் புரியாம இருக்குன்பாரு. டியூச்சி என்னதான் சொல்ல வரேன்னு கேட்பாரு. கோன ஹேமரு நீங்க டீச்சர் தானன்பா. இருக்கா நீங்க எல்லாருமே அவனோட டீச்சரா என்ன பாக்கலான்பாரு. கோன ஹேமரு அதுக்கு தான் சொல்றேன், சீக்கிரம் ரெக்கார்ட் பண்ணலான்பா. இருக்கா என்னால டீச்சர் ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வர முடியல, அவனோட டீச்சர் அதை பண்ண சரியா இருக்குமா இல்லையான்னு தெரியல, ஆனா அவன் மற்ற மாணவர்கள் வந்து வேற, அதனாலதான் டீச்சரை என்னால ப்ரொசீட் பண்ண முடியல. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுமே சொல்லிக்கிற மாதிரி இல்ல. இதுக்கு முன்னால ககாஷி சென்சே சொன்னது போல சொல்ல போனா நான் எவ்வளவுக்கு அதிகமா யோசிக்கிறனோ அவ்வளவுக்கு அதிகமா என்ன மெசேஜ் கன்வே பண்றேன்னே புரியாம இருக்குன்பாரு. டீச்சர் நீங்க சொல்றது புரியுது, உங்களை நருட்டோவை என் ஃப்ரெண்ட்ஸாவும் பார்க்க முடியாது, என்னமோ ஒண்ணு அந்த உடஞ்ச பவுலுக்கு காசு கொடுத்துருங்கன்னு பாரு. இருக்கா ஃபேஸ் மாறும். கேர்ள்ஸ் கெட் டுகெதர்ல காட்டுவாங்க. சக்குரா மேரேஜ் ப்ரிப்பரேஷன்லாம் முடிஞ்சதான்னு கேட்பா. மோஸ்டா எல்லாமே முடிஞ்சதுன்னு ஹினாட்டா. ஈனோ நம்ம குரூப்ல ஃபர்ஸ்ட் நீயும் நருட்டோ மேரேஜ் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கலின்பா. நருட்டோ என்ன பண்றான்னு கேட்பா. டென்டென் சக்குரா பிளானிங்க்குலாம் நருட்டோ ஹெல்ப் பண்றானான்னு கேட்பா. ஹினாட்டா நருட்டோ எல்லாம் பண்றான் தான், ஆனா என் அப்பாவுக்கு தான் அதிக தலைவலியா இருக்கு. உண்மைதான் போல, கல்யாண பொண்ணோட அப்பாவா இருக்கிறது கஷ்டம் போலன்பா. ஈனோ வெட்டிங் பிளான் பண்றதே பெரிய விஷயம் இல்லையான்பா. சக்குரா எல்லாமே இருக்கும், நமக்குமே ககாஷி சென்சேங்கும் போது ஈனோ ஆணு கத்திட்டு சக்குராவை ரியலைஸ் பண்ண வைக்க ட்ரை பண்ணுவா. சக்குராவும் வாய் விட்டு சொல்லி இருப்போமேன்ட்டு ரியலைஸ் பண்ணிட்டு அவளும் ஆணு கத்துவா. டென்டென் என்னடா இதுங்கிற மாதிரி பாப்பா. ஹினாட்டா மேல பார்த்தாலும் ஏதோ ககாஷி சென்சேன்னு சொல்ல வந்தீங்களேன்னு கேட்பா. வெட்டிங் பத்தி தான் வேற ஒண்ணும் இல்லைன்னு சக்குரா. டென்டென் எங்களை போல இல்லாம அவன் கூட தான் நருட்டோ இருக்கானாச்சே, நீ லக்கின்பா. ஈனோ ஆமான்பா. ஹினாட்டா ஆமான்பா. சக்குரா கல்யாணத்துக்கு கிமனோ போட போறியா, அது உனக்கு நல்லா இருக்கும்பா. ஒரோச்சிமாரு ஸ்வீட் ஷாப்க்கு வருவான், யாமட்டோ ஸ்பை பண்ணுவாரு. இதுக்கப்புறம் ஹினாட்டா போற வழியில கீபா ஷீனோவை பாப்பா. கீபா ஓகேவான்னு கேட்பான். ஹினாட்டா நீங்களும் கிரேட்டா இருக்கீங்களேன்பா. ஷீனோ உன்னோட வெட்டிங்கை செலிப்ரேட் பண்ண போறவங்கல இருந்தே சந்தோஷமா தான் இருக்கும் ஏன்னான்னு பேச வரப்ப கீபா
நருட்டோ என்ன பண்றான், எப்படி போகுது, இப்பெல்லாம் அவனை பார்க்கவே முடியல, அந்த பெரிய நாளுக்காக பிஸியா இருக்கானான்னு கேட்பான். என்னாட்டா அவன் மிஷன்ல பிஸியா இருக்கான், வெட்டிங்க்கு நிறைய ஹெல்ப் பண்றான்பா. கீபா நாங்களுமே பெரிய மிஷன் முடிச்சிருக்கோம், அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்பா. ஷீனோ டே கீபான்பா. கீபா வளரிட்டமேனு ரியலைஸ் பண்றப்ப ஹினாட்டா என்ன சொல்ல வந்தேன்னு கேப்பா. கீபா அதாவது நீயும் நருட்டோவும் சேர்ந்தா நல்லா ஹாப்பியா இருப்பீங்கன்னு சொல்ல வந்தேன், கல்யாணத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோன்ட்டு போவான். ஹினாட்டா தேங்க்ஸ் பண்ணவும் 3 பேரும் கிளம்பிடுவாங்க. ஹினாட்டாக்கு ஒன்றும் புரியாது. ஹோகாகே ஆபீஸ்ல காட்டுவாங்க. சுனாடே வந்ததை பார்த்துட்டு சீஷ்னே ஹாப்பியாவா. என்ன எப்படி இருக்கீன்னு கேட்பாங்க சுனாடே. சீஷ்னே நீங்க போன வேலையில என்னாச்சுன்னு கேப்பா. சுனாடே அதிகமா ஸ்பெண்ட் பண்ணல, ஏன்னா நருட்டோ ஹினாட்டாக்கு வெட்டிங் வருதுலன்பாங்க. சீஷ்னே நல்ல டெசிஷன் தான்பா. சுனாடே எதை டிஸ்கஸ் பண்ண கூப்பிட்டின்னு கேட்பாங்க. லார்ட் ககாஷியை பத்தின்பா. சுனாடே லார்ட் 6th என்னன்னு கேட்பாங்க. கோனோஹாமரு ஹோகாகே ஆபீஸ்க்கு வரும்போது இருக்கசன்ஸோட ஃபுட்டேஜ் இல்லைனாலும் இப்போதைக்கு என்னோட கிஃப்ட்னு இதை சப்மிட் பண்ணி ஆகணும்ட்டு போவான். வெட்டிங் கிஃப்டான்ட்டு அலற சவுண்ட் கேட்கும். சீஷ்னே அதான் அந்த ரூல்ல இருந்துச்சு, கொடுக்குற வெட்டிங் கிஃப்ட்டை பொறுத்து தான் வெட்டிங் சிலர் அட்டன் பண்ணணும் அப்புறம் எலிமினேட் பண்ணப்படணும்னு. அந்த விஷயத்துல தான் லார்ட் ககாஷி யாரை அட்டன் பண்ணவில்லை எலிமினேட் பண்ணலாங்கிற விஷயத்துல பதட்டமா இருக்காருன்பா. ககாஷி படுத்து கிடப்பாரு. மனசுக்குள்ள யாரையாவது அந்த கல்யாணத்துக்கு போக வேணாம்னு சொன்னா அது நருட்டோ ஹினாட்டாவை வருத்தப்பட வைக்குமேன்னு திங்க் பண்ணுவாரு. ஷீஜுனே அந்த நாள் மிஷன்ஸ்க்கான டியூட்டியும் சிலர் பார்க்கணும், வில்லேஜையும் கார்ட் பண்ணணும்லன்பா. சுனாடே அதை நினைச்சா வருத்தப்படுறான்பாங்க. இதெல்லாம் ஒட்டு கேட்ட கோனோஹாமரு இது ரொம்ப மோசம்னு திங்க் பண்ணிட்டு போவான். ஹினாட்டா போற வழியில ஒரே ரக்கசா இருக்குன்னு திரும்பி பாப்பா. கோனோஹாமரு கேட்ட விஷயத்த சொல்லவும் என்ன கிஃப்ட்ஸ் வச்சுதான் நம்மள அலோவ் பண்ணுவாங்களான்ட்டு ஈனோ கோவப்படுவா. கோனோஹாமரு சட்டை பிடிச்சிருப்பா. ஏங்க இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தங்கன்பா. கோனோஹாமரு தட்டி விடவும் விழுந்துருவான். இது ரொம்ப மோசம்பா. சிக்கமாரு எனக்கு புரிஞ்சது. இப்ப நருட்டோ ஹினாட்டாவோட வெட்டிங் ரிசப்ஷனுக்கு எல்லாருமே வந்துட்டா அன்னைக்கான மிஷனை யாரு பாக்குறது, டியூட்டி செய்யறதுக்கான பீப்புள் வேணும், நிறைய விஐபிஸ் வருவாங்க, அந்த ஈவெண்ட்டுக்கான செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கும் பீப்புள் வேணும்லன்பா. சோஜி ஹினாட்டா நருட்டோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இப்போ டாப் ரேங்க்டு ஜோனின் யோசிக்க வேண்டிய விஷயம் தான்பா. கீபா அப்படின்னா நிறைய கொடுத்தாதான் வெட்டிங் அட்டன் பண்ண முடியுமான்னு கேட்பான். லீவ் வாய்ப்பே இல்ல, அந்த கப்பலோட நம்ம உண்மையா செலிப்ரேட் பண்ண முடியாதுன்பா. இதெல்லாம் கேட்ட ஹினாட்டா எங்களோட வெட்டிங் இவ்வளோ ட்ரபிளுக்கு காரணமா இருக்கான்னு யோசிப்பா. கோனோஹாமரு இது ககாஷி சென்சையுமே ட்ரபிள் பண்ணும்பா. ஷினோ ஆமான்பா. இது ஏன் இவ்வளோ பெரிய விஷயம் ஆகணும்னு கேட்பான் சோஜி. சாய் நருட்டோட பாண்ட் இந்த மொத்த வில்லேஜோடவும் இருக்குல்ல, நம்ம கூடவும் எப்படியும் கூட இல்லாம இருக்குமான்பா. அப்படின்னா அவங்க சொல்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுமான்னு கேட்பான் கீபா. சிக்கமாரு ஒன்னும் பிரச்சனை இல்ல, அந்த டர்ட்டி ஒர்க் நான் பாத்துக்கிறேன்பா. லீ என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வெட்டிங் அட்டன் பண்ணோம், நான் வாலண்டியரா டியூட்டி பாக்குறேன்பா. நாங்களும் பண்றேன்ட்டு கீபாவும் சொல்லுவான். டீம்மேட் இல்லைன்னா ஹினாட்டா வருத்தப்படுவான் பையனோ. ஷீனோ மற்ற யாரும் மிஸ் ஆகாம இருந்தா போதும், நாங்க பாத்துக்கிறோம்பா. சக்குரா நாங்களும் அப்படிதான் ஃபீல் பண்றோம்பா. இதெல்லாம் கேட்ட ஹினாட்டா அழுதுட்டே அங்க எது ஓடிடுவா. ககாஷி படுத்திருப்பாரு இல்லையா, படுத்து இருந்தா மட்டும் இந்த பிரச்சனை சால்வ் ஆகுமான்னு எந்திரிப்பாரு. ஹினாட்டா வந்து மன்னிப்பு கேட்பா. ஐயோ என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்பாரு. ஹினாட்டா நான் உங்களுக்கு ஏற்பட்ட பதட்டத்தை கேள்விப்பட்டேன், எல்லாத்துக்கும் காரணம் எங்களோட வெட்டிங் தானன்பா. என்ன சொல்றேன்னு கேட்பாரு. எங்க வெட்டிங் அட்டன் பண்றதுக்கான பர்சன்ஸ் யாரெல்லாம்னு நீங்க இன்னும் டிசைட் பண்ணலன்னு கேட்பா. ஹினாட்டா தெரிஞ்சுக்கிட்டேன்பாரு. ஆமான்பா. மிஷனை பத்தியுமான்னு கேட்பாரு. ஆமான்பா. எல்லாத்தையுமான்னு கேட்பாரு. ஆமான்பா. தலை தொங்கிரும். ஹினாட்டா எங்க வெட்டிங் டேவை செலிப்ரேட் பண்ண எல்லாத்துக்கும் பிரச்சனையா இருக்க விரும்பலன்பா. ககாஷி இல்ல 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 உங்களுக்குன்னு செரிமோனி இருக்கு, அதுல எந்த சந்தேகமும் இல்லைன்பாரு. ஹினாட்டா அப்படின்னா அட்லீஸ்ட் அன்னைக்கான நாள் டியூட்டிஸ் மற்றத ஹியூகா கிளானை சேர்ந்த நாங்க பாத்துக்கிறோம்பா. ககாஷில அதெல்லாம் தேவையில்ல, உன்னோட வெட்டிங் டே அது உன் கிளானுக்குமே ஹாப்பியான டே இல்லன்ட்டு எந்திரிச்சு ஹினாட்டா தோல்ல கை வச்சு ஹோகாகேவா உனக்காக உன் மொத்த குடும்பத்தையும் அங்க நிக்க வைக்கிறது என் கடமைன்பாரு. ஹினாட்டா அப்படியே அங்கவும் ககாஷி மிஷன்ஸ்க்கான விஷயங்களை நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாதேன்பாரு. சரின்பா. ககாஷி இப்ப நீ உன்னை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. சரி நான் கிளம்புறேன், அப்புறம் பார்க்கலான்பாரு. ஹோகாகே ஆபீஸ் போய் பார்த்தா எல்லாரும் நிப்பாங்க. சக்குரா எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்பா. நருட்டோ ஹினாட்டா வெட்டிங்க்கு எல்லாத்துனாலையும் போக முடியாதுலன்னு கேட்கவும் ஏன்னா அப்புறம் வெட்டிங் கிஃப்ட் கூட யாரெல்லாம் போலான்னு அசஸ் பண்றதுக்கு தானன்பா. ககாஷி அப்படின்னா உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சான்பாரு. அதானே உங்களுக்கு ட்ரபிள் கொடுக்கறதுன்னு டென்டன் கேட்கவும் ககாஷி அதானே என் வேலையே, அப்புறம் நீங்களே இங்க என்ன பண்றீங்க, அதை அப்போஸ் பண்ண வந்தீங்களான்னு கேட்பாரு. லீ இல்ல அப்படி இல்ல ஆப்போசிட்ன்பா. சிக்கமாரு அன்னைக்கான டியூட்டியை நாங்க எல்லாரும் பாக்குறோம்பா. ககாஷி நருட்டோ ஹினாட்டா நீங்க எல்லாரும் அங்க இல்லைன்னு வருத்தப்படுவாங்களேன்பாரு. சாய் அதனாலதான் நாங்க வெட்டிங் ரிசப்ஷனுக்கும் போறோம்பா. ககாஷி என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்பாரு. ஷீனோ சிம்பிள் தான், அசைன்மெண்ட்ஸ் அண்ட் கார்ட் டியூட்டிஸை ஷெட்யூல் பண்ண போறோம், ஷிஃப்ட்ஸா வச்சுன்பா. கீபா எல்லாரும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா எல்லாருமே அவங்கள விஷ் பண்ண அங்க இருப்போம்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கணும்னு நருட்டோ தானே நம்ம எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துருக்கான்பா. சக்குரா இந்த வகையில எல்லா பர்டனையும் உங்க தோல்ல போட்டுக்கணும்னு இல்லைன்பா. ககாஷி எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் பண்ணவும் டென்டன் ஒரு கண்டிஷன் இருக்கு, அந்த ரூலை சேஞ்ச் பண்ணணும்பா. ககாஷி நரகத்துக்குள்ள போறனோ தண்ணிக்குள்ள போறனோ அந்த விஷயத்துல ஏதாவது யோசிக்கிறான்பாரு. சுனாடே மூழ்கி போயிருவாடான்பாங்க. ககாஷி என்னன்பாரு. சுனாடே அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் அவசியம் இல்லைன்பாங்க. ககாஷி லேடி சுனாடே எங்கவும் சுனாடே ஷினோபி மேரேஜ் நடந்தா அந்த டைம்ல அதிக அளவிலான ஷார்டேஜ் இருக்கும், அதெல்லாம் தாண்டி அப்பெல்லாம் கிரேட் நிஞ்சா வார் போயிட்டு இருந்துச்சு. இப்ப இருக்க சிச்சுவேஷன் மொத்தமா வேற, அது எல்லாத்தையும் விட ரொம்ப இம்பார்ட்டன்டா இப்ப இருக்க ஹோகாகே நீங்க. பழைய ரூல்ஸ்ல ஏன் நீ இருக்க, எது நியாயமா இருக்குன்னு படுதோ அதை செய்யும்பாங்க. இல்லையா அப்பனா எங்க எல்லாத்தையுமே வாலண்டியரா ஒர்க் பண்ண விடுவீங்களான்னு கேட்பான். ககாஷி முடியாதுங்கவும் கீபா ஏன்னு கேட்பான். ககாஷி இங்க என் வேலை எல்லாருமே நருட்டோ ஹினாட்டாவோட வெட்டிங்ல கலந்துக்கணுங்கிறத உறுதிப்படுத்துறது, சீக்கிரமா கிளம்புறது, லேட்டா வரதுங்கிற வேலையெல்லாம் இருக்க கூடாதுன்னு. ஆனா அதுக்கு வேற வழி இல்லையேன்னு கேட்பா சக்குரா. அந்த விஷயத்தெல்லாம் நான் ஏதாவது பண்றேன்னு பாரு ககாஷி. ஈவினிங் ஆயிருக்கும். ஹினாட்டா தனியா இருக்கதை பார்த்துட்டு இருக்க கூப்பிடுவாரு. ஹினாட்டா வாதுன்னு கண் கலங்கி இருப்பால ஹினாட்டா. திரும்பி இருக்கோ சென்ஸ் எங்கவும் இருக்கா நருட்டோ அந்த பையன் ஒன்னு அளவச்சிட்டானாமான்ட்டு கண்ணீர் சிந்தி காலில் விழுந்து மன்னிச்சிருமா, அவனுக்கு பொண்ணுங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்காம போயிட்டேன், சொல்ல போனா அதை பத்தி எனக்குமே எதுவும் தெரியாதுன்ட்டு அப்படியே விழுந்துருவாரு. எந்திரிச்சு இருக்கா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு நருட்டோ மன்னிச்சுக்க கெஞ்சி கேட்கறான்னு பாரு. இதெல்லாம் பார்த்த ஹினாட்டா சிரிச்சிருவா. என்ன பண்ணா இருக்குன்னு
கேட்பாரு. ஹினாட்டா, இருக்கா சென்சே, நான் எதுவுமே சொல்லியே, ஆனா அதுக்கு முன்னாலே நருட்டோ தான் ஏதாவது தப்பு பண்ணிருப்பான்ட்டு நீங்களா மன்னிப்பு கேட்கறீங்களேன்பா. அப்ப அவன் எதுவும் பண்ணலையான்ட்டு ஷாக் ஆவாரு. ஹினாட்டா இருக்கா கிட்ட, என்னோட வெட்டிங் மற்றவங்களுக்கு ப்ராப்ளம் தரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா இந்த விஷயத்துல அதுக்கு முன்னாலே இதை பத்திலாம் யோசிச்சிருக்கணும். இந்த கல்யாணம் எங்களுக்கானது மட்டும் இல்ல, நருட்டோ எல்லா கிராமத்தையும் இணைச்ச ஒரு ஹீரோ. நான் ரொம்ப வருஷமா காதலிச்ச ஆளை கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்துல நான் கொஞ்சம் முட்டாள்தனமா நடந்துகிட்டேன்பா. இருக்கா, இல்ல அது அப்படி இல்ல ஹினாட்டான்பாரு. ஹினாட்டா பார்க்கவும் இருக்கா எந்திரிச்சு, அவன் எவ்வளவு கிரேட் ஆனாலும் சரி, அவன் எவ்வளவு பெரிய ஹீரோவா இருந்தாலும் சரி, எனக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி, நருட்டோ எப்பவும் நருட்டோ தான் பாரு. ஹினாட்டா இருக்கா சென்சென்ட் எந்திரிக்கவும், இருக்கா நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணுங்கிற எங்களோட விருப்பம் என்னைக்குமே மாறாது. அதனால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனையை யோசிக்காதேன்பாரு. ஹினாட்டா சிரிச்சிட்டு சரின்பா. இதை பத்தி இருக்கா ககாஷி கிட்ட சொல்லவும், ககாஷி ஹினாட்டாக்காக பேடா ஃபீல் பண்றான்ட்டு இருக்கா கிட்ட மன்னிப்பு கேட்பாரு. இருக்கா இல்ல, நருட்டோ தான் எல்லாத்தையும் எல்லா கிராமத்தையும் கனெக்ட் பண்றான்னு ஹினாட்டா உணர்றது ஏன்னு புரியுதுன்பாரு. ககாஷி எல்லா வில்லேஜுமான்ட்டு சேர்ல இருந்து டேபிள்ல எகிரி குதிச்சு, ஹே இருக்கா ரொம்ப தேங்க்ஸ்டான் பாரு. இருக்கா என்னங்கன்னு கேட்பாரு. உனக்கு தேங்க்ஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னு பாரு ககாஷி. கோனஹாமரு, இருக்கா சென்சே எங்க தான் இருக்கீங்கன்னு தெரியும், வாய்ஸ் கேட்டேன், ரெக்கார்ட் பண்ணியே தீருவேன், இப்படியே போச்சுன்னா வெட்டிங் கிஃப்ட்னு கொடுக்க எதுவும் இல்லாம போயிரும்பான். ககாஷியை பார்த்துட்டு என்னங்கன்பான். ககாஷி கேமராவை பார்த்துட்டு, இங்க பாரு ஹினாட்டாவுக்கு கிஃப்ட்ஸ் பத்தி தெரிஞ்சு போச்சு, அதனால சர்ப்ரைஸா இருக்காது. கோனஹாமரு, நீ வேலை செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு பாரு. கோனஹாமரு என்னன்னு கேட்பான். ககாஷி சான் வில்லேஜுக்கு போய் அங்க இருந்து சில ஷினோபிஸை டிஸ்பேச் பண்ண முடியுமான்னு கேட்பாரு வெட்டிங் டே அன்னைக்கு. காரா இந்த விஷயத்துல ரைக்காக, சுச்சிக்காக, மிசுக்காக, அப்புறம் நானுமே ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிச்சு பார்த்தோம். எங்களால முடிஞ்சதை செய்வோம். நருட்டோவோட கல்யாணத்துக்கு அவனோட ஃப்ரெண்டா வரணும்னு தான் நான் பிளான் பண்ணிருக்கேன். காசேகாகேவாவும் என்னால பண்ண முடிஞ்சதை பண்றேன்பா. காங்குரோ நாங்க கோஆபரேட் பண்றோம்பா. இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து அடைஞ்சிருக்க இந்த பீஸ்னால இது பாசிபிள் தான். அப்புறம் இது எல்லாமே நருட்டோவோட ஸ்ட்ரென்த் மூலமா தானே. நருட்டோவோட வெட்டிங் சக்சஸ் ஆக ஹெல்ப் பண்றதுமே ஒரு வகையில ஃபிட்டிங் தானேன்பா. ககாஷி தேங்க்ஸ் பண்ணிட்டு இன்னொரு ஃபேவரை போல்டா வைக்கணும்னு ஆசைப்படுறான்னு பாரு. யாரை கேட்க சொல்லவும் ககாஷி கோனஹாமருவை கூப்பிடுவாரு. காங்குரோ கேமராவை பார்த்துட்டு, ஓ வீடியோ மெசேஜா, யாரா ஏதாவது சொல்றான்பா. யாரா என்ன சொல்லன்னு கேட்பான். காங்குரோ ப்ராபபிள்னா ஏதோ சொல்லுன்பா. யாரா என்ன இப்பவே வான்பா. காங்குரோ காசேகாகேவா வந்துட்டு ப்ராபப் கூட சொல்ல முடியாதான்னு கேட்பான். காரா வெக்கப்பட்டு போவான். சேண்ட் எல்லாத்தையும் அடிச்சு தூக்கும். வெட்டிங்க்கு 6 நாள் இருக்குன்னு போடுவாங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹிடன் லிப் ஸ்டோரி த பெர்ஃபெக்ட் டே ஃபார் அ வெட்டிங் பார்ட் 7 த மெசேஜ்ங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்க என்பா நருட்டோ.